அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று அவர்களை சிலம்பம் உலக சாதனை 2025 ராயல் கிங் சிலம்பம் அகாடமி அண்ட் பயமரியான் சிலம்பம் பயிற்சி கலைக்கூடம் மற்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Thank you, sir. Thank you, ma'am. From 8-1, Bhuvaneshwari from 6A2, Guna from 9C, Lakshmi Srija from 9C, Kavya from 11B2, Kanishka and Monesh Kumar. ஸ்க்ரால் போட்டானா மறந்துருந்தார். அம்மா கிட்ட சால்வ் போடு. சாதனை புரிகிற அளவுக்கு உங்களெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். அந்த லாவண்யான அவங்களோட ஒரு சொந்த இன்ட்ரெஸ்ட்னாலையும் இதுக்கு அவங்க அம்மா அவங்களோட தாயார், உங்க பேர் என்னம்மா? உமா பரமேஸ்வரி. இவங்களுக்கு தான் இந்த மொத்தம் நன்றி எல்லாமே அவங்க தான் போய் சேரும். சரிங்களா? நாங்க ஜஸ்ட் நாங்க ஒரு சீஃப் கெஸ்ட் மட்டும்தான். இந்த 13 பேர் இருக்கீங்களா? எத்தனை பேரு? 13 பேர் சாதனை புரிந்து இந்த பரிசளிப்பு விழாக்கு வந்திருக்காங்க. இதே போல நீங்களும் எல்லா விளையாட்டும் கத்துக்கணும். சரிங்களா? குறிப்பா பெண்களுக்கு தற்காப்பு கலை மிக மிக முக்கியம். அது நான் எல்லாரும் சொல்லுவாங்க. அது அவங்கள போல நீங்க தற்காப்பு கலை கத்துக்கிட்டு இதுவரை சாதனை புரிய வேண்டும் என்று உங்களை வாழ்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய மகள்கள் 2 மகள்கள் என்று உண்டு. அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காங்க. நீங்க மாணவிகள் சொல்லுவாங்க, பொதுவா சொல்லுவாங்க ஆண்களுக்கு சமம் பெண்கள் சொல்லுவாங்க. இது சரியா? என்ன மேடம்? ஆண்களுக்கு பெண்கள் என்று சரியா? சரி, ஆண்களுக்கு பெண் சமம் என்று சொல்றது சரியல்ல. சரியா? ஆணும் பெண்ணும் சமம், அப்படிதான். ஆண்கள்னா நீங்க ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஆண்கள் அவங்களுக்கு சமமான பெண் அப்படின்னு சொல்லக்கூடாது. 2 பேரும் சமம், அவ்வளவுதான். கரெக்டுங்களா? அவ்வளவுதான். 2வது முக்கியமான ஒரு விஷயம், நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கலாம், அரட்டை அடிக்கலாம், எல்லாமே பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா உங்களோட முக்கியமான நோக்கம் என்ன? எஸ், பெண்கள் மாணவிகள் சுயமரியாதை நம்ம இருக்கணும்னா அதுக்கு நம்ம முதல் கல்வி தான் முக்கியம். சுயமரியாதை என்ன? சுயமரியாதை நீங்க படிக்கிறீங்க, நாளைக்கு ஒரு வேலைக்கு போனோம், யாரையும் நீங்க சார்ந்து இருக்க கூடாது. அது முதல்ல புரிஞ்சுங்க. அதுக்கு உங்களுக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் கல்வி தான். நீங்க கல்வியில முக்கியத்துவம் கொடுக்கணும். சரிங்களா? அடுத்து 2வது இந்த சோசியல் மீடியான்னு சொல்லுவாங்கல்ல, என்னென்ன சொல்லுவாங்க? எடுத்தவன ஃபர்ஸ்ட் முதல்ல வாட்ஸ்அப்னு சொல்லுவோம், ஃபேஸ்புக்னு சொல்லுவோம். இப்போ என்ன சொல்றோம்? எஸ், எடுத்தவன இன்ஸ்டா தான் நமக்கு வருது. ரைட், இன்ஸ்டா பார்க்கலாம், வாட்ஸ்அப் பார்க்கலாம், ஃபேஸ்புக் பார்க்கலாம், எது வேணா பார்க்கலாம். அது ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். ஆனா அதுல நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அதுல போயிட்டு நீங்க உங்களோட நேரத்தை செலவழிக்க கூடாது. சரியா?
எல்லாத்துக்கிட்டும் ஃபோன் செல்போன் கிடையாது. இருக்கிறவங்க கிட்ட நீங்க அதை யூஸ் பண்றதை கம்மி பண்ணிட்டு உங்களை ஞாபகம் வந்து படிப்பை தான் நீங்க செலுத்தணும். சரிங்களா? ரெண்டாவது, சாதனையான பெண்களை பத்தி எல்லாம் சொல்லுவோம். நம்ம யாரை சொல்லுவோம்? கல்பனா சாவ்லா சொல்லுவோமா, ஜான்சி ராணி, வேலு நாச்சியார், சரிங்களா? எல்லாமே சாதனையான பெண்கள் தான். ஆனா அதை விட முக்கியமான யாருன்னா உங்களை பெற்றவங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் சாதனையாளர். இரண்டாவது சாதனையாளர் உங்களை பக்குவப்படுத்தி உங்களை மேல உயர்த்துறாங்க பாருங்க, உங்க டீச்சர்ஸ். அவங்க தான் உங்க ஒருத்தருக்கும் ஒவ்வொரு சாதனையாளர். ஃபர்ஸ்ட் யாருன்னா அம்மா, ரெண்டாவது உங்க டீச்சர். இவங்களுக்கு அப்புறமா தான் மத்தவங்க எல்லாமே. அப்ப என்ன பண்ணோம்? அம்மா சொல்றது கேட்கணும், கேட்க கூடாதா? கேட்பீங்களா? அம்மா எது சொன்னாலும் கேட்கணும். அம்மா எது சொன்னாலும் உங்க நல்லதான் சொல்லுவாங்க. சேம் டீச்சர் அப்படிதான். சரியா? நீங்க ஸ்கூலுக்கு வந்துட்டீங்கன்னா டீச்சர் தான் உங்களுக்கு அம்மா.